ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5 என்சிஆர்டி சிலபஸில் மேக்ஸில் சாப்டர் 2 ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் பேசிக் கான்செப்ட்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். மேக்ஸில் டேபிள்ஸில் 1 to 20 டேபிள் வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலே ஃப்ராக்ஷன் இஸ் வெரி ஈஸி ஒன்லி. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா Tamana has 2 chocolates of different sizes. She says 1/3 of one chocolate is bigger than half of other chocolate. Is that correct? இப்போ ஃபர்ஸ்ட் சாக்லேட் வந்து ஸ்மால் சாக்லேட்டா இருக்கு, செகண்ட் சாக்லேட் வந்து பிக் சாக்லேட். 9 ஸ்கொயர்ஸ் இருக்கு, இதுல 6 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இதுல ஹாஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாக்லேட்ல 6ல ஹாஃப் 6/2 வந்து 3. அப்போ 3 இருக்கிறது வந்து ஹாஃப் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெர்டிக்கல் ஸ்லைஸ் ஃபுல்லாக ஒரு ஹாஃப்னு வச்சுக்கலாம். பிக் சாக்லேட்டில் வந்து 1/3 ஆஃப் 9 வந்து 9/3 விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த 3 வந்து என்னது, இந்த 1/3ன்னு அர்த்தம். ஸோ இப்படி கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா டு கம்பேர் டூ ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் டூ ஹோல்ஸ், த ஹோல்ஸ் ஃப்ரம் விச் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் டிரைவ்ட் மஸ்ட் பி த சேம். ஹோல்னா என்னது, ஃபுல்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு சாக்லேட் இல்லையா, ஆனால் இதோட டோட்டல் 9. இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு சாக்லேட், இதோட டோட்டல் 6. அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், பிளேயிங் வித் அ கிரிட். கிரிட்னா ஒன்றும் இல்லை, ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்ந்ததை வந்து கிரிட்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிரிட்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கிரிட் ஏன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா, கிரிட் ஏல மொத்தம் எப்படி அந்த பாக்ஸ் போட்டிருக்காங்கன்னா ரோஸ் இருக்கு, காலம்ஸ் இருக்கு. ரோஸ்ன்றது என்னது, ஹாரிசாண்டல் லைன் இஸ் கால்ட் ரோஸ் அண்ட் த வெர்டிக்கல் லைன் இஸ் கால்ட் காலம்ஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கிரிட்ல பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 6 ரோஸ் அண்ட் 8 காலம்ஸ் இருக்கு. அப்போ 8 cross 6 is equal to 48. டோட்டல் ஸ்கொயர்ஸ் வந்து 48 இல்லையா? கிரிட் ஏல ஷேட் 1/8 in red. 1/8 of what? 1/8 of total, which is equal to 48 for this question. So 1/8 of total னு சொன்னோம்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும், 1/8 of 48. So 8 6 are 48. So 6 ஸ்கொயர்ஸ்க்கு நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ 6 ஸ்கொயர்ஸ்க்கு ஷேட் பண்ணியிருக்காங்க. இதுவே செகண்ட் ஒன் வந்து 1/6. ஸோ 1/6 ஆஃப் 48னா 8 வரும், ஏன்னா 6 8s are 48. 1/12 ஆஃப் 48ன்னு சொன்னால் 4 வரும், அதனால இந்த இடத்துல 4 ஷேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் வந்து, do you see 1/3 in any of the grids? 1/3 of what? Again the 1/3 of total, which is equal to 1/3 of 48. So 3ல நம்ம cross பண்ணா 3 1s are 3, 3 6 are, which is equal to 16. So 16 is the answer for 1/3. 16 வரணும்னா நம்ம இப்ப 2 ரோ, ஏன்னா ஒரு ரோ வந்து 8, அப்ப 2 rows வந்து 16, 2 ரோவை ஷேட் பண்ணோம்னா that is equal to 16. Right? Moving on to the next one. 1 piece of half, 2 piece of 1/4 make a whole. What is the relationship between 1/2 and 1/4? First நம்ம whole concept என்னன்னு பார்ப்போம். இப்போ whole concept எடுத்துக்கிட்டோம்னா, what is a whole? One full thing is called a whole. For example, நம்ம ஒரு பீஸா ஆர்டர் பண்றோம், அந்த பீஸாவை நம்ம 3ஆ டிவைட் பண்றோம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஓவராலா அந்த பீஸா இஸ் ஈக்குவல் டு 1. அதுல 3 பேர் நம்ம வீட்டில் இருக்கோம், அதனால 3ஆ ஷேர் பண்ணி சாப்பிட்றோம்னா ஈச் வில் கெட் 1/3 ஆஃப் த போர்ஷன். ரைட்? ஸோ 3 1/3 சேர்ந்துச்சுன்னா 1 வரும். அதே மாதிரி 2 ஹாஃப் சேர்ந்துச்சுன்னா 1 வரும். 1/4 இருந்ததுன்னா 4 1/4 சேர்ந்தாதான் 1 வரும். நம்ம இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப 4 1/4 இருக்குன்னா காமன் டினாமினேட்டர் 4ன்னு எழுதிப்போம். மேல இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணா 4 times 1 ஆட் பண்ணா 4. ஸோ த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. அதே தான் எல்லாத்துக்குமே. அப்போ 1/5 இருந்தா எத்தனை 1/5 ஆட் பண்ணா 1 வரும்,
5 டைம்ஸ். ஏன்னா 1/5 5 டைம்ஸ் ஆட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு 5/5 வரும், which is equal to 1. This is the concept, right? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, ஒரு பீஸ் 1/2, ஒரு ஹாஃப் பீஸ் இருக்கு, 2 pieces of 1/4 இருக்கு. To make a whole, what is the relationship between 1/2? நம்மள படிச்ச கான்செப்ட்ல இப்ப நம்ம என்ன சொன்னோம், 1 வேணும்னா 2 ஹாஃப் இருந்தா 1 வந்துரும்னு சொன்னோம். ஆனா நம்ம கிட்ட இப்போ ஒரு ஹாஃப் தான் இருக்கு. இந்த ஒரு ஹாஃபுக்கு பதிலா 2 1/4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் அகைன் நம்மளுக்கு 1 தான் வரும். எப்படி? 2 1/4 சேர்ந்தாலுமே 1/2 தான் வரும். எப்படி? இப்போ இது ஒரு பீஸா இருக்கு. இந்த பீஸாவை நான் 4ஆ வெட்டிக்கிறேன். ஸோ இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. ஸோ இந்த ரெண்டு 1/4ம் சேர்ந்தாலே half of the pizza, right? ஸோ 1/4 வந்து 2 தடவை எழுதுனா what will be the answer? 2/4 which is equal to 1/2, அதாவது half. ரெண்டு 1/4 சேர்ந்துச்சுன்னா halfன்னு அர்த்தம். அதான் என்ன சொல்றாங்க, when a 1/2 piece is broken into 2 equal parts, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Each part becomes a 1/4 piece. So 2 piece of 1/4 வந்து 1 piece of 1/2 க்கு equal. What else is equivalent to 1/2? Complete the chain. 1/2 க்கு வேற equivalent fractions எழுதணும்னா எப்படி நம்ம எழுதணும்னா 1/2 is equal to 2/4. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ராக்ஷன்ஸில் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே ஐட்டமால் மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி டிவைட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2ன்னு நம்மளுக்கு இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா இதை நம்ம இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் கீழேயும் தான் பண்ணணும். அப்போ 2/4 ஆகும். இல்லை நான் 2க்கு பதிலாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 3/6. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 1 4s are 4, 2 4s are 8. These are all called the equivalent fractions. அப்படியே 5ஆல் மல்டிப்ளை பண்ணா 5/10 வரும் இல்லையா? Using your fraction kit, find equivalent fractions for each of this. First one என்ன சொல்றாங்க, 1/3. இப்போ 1/3 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்டு 2ஆல் மேலேயும் கீழேயும் பண்ணோம்னா 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 2/6ன்னு வரும். 3ஆல் பண்ணா 3/9ன்னு வரும். 4ஆல் பண்ணா 4/12ன்னு வரும். இதுவே 1/4 எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்டு 2ஆல் பண்ணா 2/8, 3ஆல் பண்ணா 3/12, 4ஆல் பண்ணா 4/16. 1/5 எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்டு 2ஆல் பண்ணா 2/10, இன்ட்டு 3ஆல் பண்ணா 3/15, இன்ட்டு 4ஆல் பண்ணா 1 4s are 4, 5 4s are 20. 1/6ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 1/6 நம்மளுக்கு இருக்கு. இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதுனா இன்ட்டு 2ஆல் பண்ணா 2/12, 3ஆல் பண்ணா 3/18, 4/24. ஈஸி தான். இன்ட்டு 4 இன்ட்டு 4. அப்போ 4 6 4s are 24. How many 1/6 make 1/3? இப்போ இன்னொரு கான்செப்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா 1/3யும் 1/6ம் கம்பேர் பண்றோம். இப்போ 3யையும் 6யையும் கம்பேர் பண்ணா 3 is less than 6 நம்மளுக்கு தெரியும். ஆனா 1/3யும் 1/6யும் கம்பேர் பண்ணா this is greater than 1/3 is greater than 1/6. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 போர்ஷன்ல 1 கிடைக்கிறது தான் 1/3ன்னு சொல்லுவாங்க. இதுல எது 1/3? இது 1/3. இதோட டோட்டல் எவ்வளோ? 3. 3ல உங்களுக்கு 1/3 கிடைக்குது. ஆனா இந்த இடத்துல இப்போ நம்ம இதை வந்து 6ஆ வெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷனுக்கு 1 2 3 4 5 6 6ஆ வெட்டுறதுல உங்களுக்கு ஒரே ஒரு போர்ஷன் மட்டும்தான் கொடுத்தாங்கன்னா அதுதான் 1/6. அப்போ இது என்ன ஆயிடுது? கம்மி ஆயிடுது. அதனால தான் 1/6 வந்து 1/3யை விட கம்மின்னு சொல்றோம். இன்னொரு நம்மளுக்கு ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ 1/3 1/6க்கு 3க்கும் 6க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்பவுமே 3 2s are 6 தானே. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ரெண்டு 1/6 சேர்ந்தா 1/3 will be the answer. ஏன்னா ரெண்டு 1/6 சேர்ந்தா என்னவாயிடும்? காமன் டினாமினேட்டர் 6, மேலே இருக்கிறத ஆட் பண்ணா 2, அகெயின் இதை 2ல கிராஸ் பண்ணா 2 1s are 2,
2 3s are 6. அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலயும் 2 1/4 சேர்ந்தா 1/2ன்னு பார்த்தோம். ஏன்னா இப்ப 4க்கும் 2க்கும் ரிலேஷன்ஷிப் வந்து 2 தானே. அப்போ 2 1/4 சேர்ந்தா தான் நம்மளுக்கு ஒரு 1/2 வரும். How many 1/6 make 1/3? இப்பதான் பார்த்தோம். 2 1/6 சேர்ந்தாதான் 1/3 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 பீஸ்ல ஒரு பீஸ் மட்டும் ஷேட் பண்ணியிருந்தா தட் இஸ் கால் 1/3. ஆனா அதே இதை டிவைடட் பை 6ஆல பண்ணாதானே நம்மளுக்கு 1/6 கிடைக்கும். அதனால தான் அப்படி சொல்றாங்க. 2 pieces of 1/6 make 1/3. How many 1/8s make 1/4? 1/2. ஃபர்ஸ்ட் A கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா 1/8 எத்தனை இருந்தா 1/4 கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே ஈஸி கான்செப்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 1/8க்கும் 1/4க்கும் கேட்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து சேம் நியூமரேட்டர் இருந்ததுன்னா டினாமினேட்டரில் எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ தான் கிரேட்டர்னு அர்த்தம். அப்போ 1/4 கிடைக்கிறதுக்கு 2 1/8 வேணும். 8க்கும் 4க்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், இன்ட்டு 2. அப்போது அந்த 2ன்றது ஞாபகம் வந்த உடனே நம்ம சொல்லலாம் 2 1/8 சேர்ந்தாதான் 1/4 வரும்னு. ஓகேயா. அதனால தான் நம்ம 8ல 2 ஷேட் பண்ணியிருக்கோம். இதுவே எத்தனை 1/8 இருந்தா 1/2 கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1/2 1/8 1/2 தான் பெருசு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சேம் நியூமரேட்டர் இருக்கு. டினாமினேட்டர்ல எது சின்னதோ அதுதான் அதிகம்னு அர்த்தம் ஃப்ராக்ஷன்ல. அப்போ 1/2 இஸ் கிரேட்டர் தேன் 1/8 நம்மளுக்கு தெரியும். 2க்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் 4 தான் நடுவில் இருக்கு இல்லையா. 2 x 4 போட்டால் தான் 8 வரும் இல்லையா. அப்போ 1/8 4 தடவை போட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு காமன் டினாமினேட்டர் எழுதணும்னா 4/2 வரும். 4/2னா 1/2 வரும். ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ 4 பாக்ஸை ஷேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த மாதிரி நம்ம இப்போ இதை பார்ப்போமா. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஹவு மெனி 1/12s மேக் 1/2? 1/2 கிடைக்க எத்தனை 1/12 வரணும். 12க்கும் 2க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, 6. அப்போ 6 வேணும். ஜஸ்ட் லைக் தட். பி வந்து 1/3. 3 12 ஆகணும்னா 3க்கும் 12க்கும் 4 இஸ் ரிலேஷன்ஷிப்பு. அதனால நம்மளுக்கு இது வந்துடுச்சு. இதுவே இங்கே 4 இருந்ததுன்னா 4க்கும் 12க்கும் ரிலேஷன்ஷிப் வந்து 3. ஏன்னா 4 x 3 is equal to 12. 6க்கும் 12க்கும்னா இன்ட்டு 2. அப்போ 2. மேக் அ ஹோல் யூசிங் 1/6 அண்ட் 1/12. இப்போ நம்மளுக்கு ஒரு ஹோல் வேணும். கொடுத்துருக்கிறது 1/6ம் 1/12ம் தான். 1/6ஐயும் 1/12ஐயும் வச்சு ஒரு 1 கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி கொண்டு வருது. இப்போ 1/6ஐயும் 1/12ஐயும் வச்சு ஒரு 1 கொண்டு வாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை ஒரு ஹாஃபா மாத்திருங்க, இதை ஒரு ஹாஃபா மாத்திருங்க. அப்போ 2 ஹாஃப் சேர்ந்துச்சுனாலே ஒரு ஃபுல் வந்துடும் இல்லையா. இதை எப்படி இப்போ ஹாஃபா மாத்துறது. 1/6 எப்படி 1/2 மாத்துறது. அப்போ இதுல 3 பீஸ் வேணும். ஏன்னா இன்ட்டு 3 இன்ட்டு 1/6 போட்டா மட்டும்தான் 1/2ன்ற ஆன்சர் வரும். அப்ப இதுல 3 பீஸ் எடுத்துக்கங்க. இதை இப்போ 1/2 மாத்தணும்னா என்ன பண்ணலாம். 6 பீசஸ் வேணும் இல்லையா. அப்பதான் 6 1s are 6, 6 2s are இது 1/2. அப்ப 6 pieces of 3 pieces of 1/6 and 2 pieces of 1/12. 3 pieces of 1/6க்கு என்ன ஆன்சர் வரும், 1/2. இன்னொன்று வந்து 2 pieces of 1/12 கிடையாது. ஆக்சுவலி இதில் வந்து 6 pieces of 1/12. 6 pieces of 1/12 இருந்தால் தான் நம்மளுக்கு 1/2ன்னு வந்திருக்கும். அப்போ 1ன்ற ஹோல் ஆன்சர் வரும். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா மேக் அ ஹோல் யூசிங் 1/12, 1/4, 1/2 பீசஸ். ஓகே. இப்போ 1/2 நம்ம ஒரே பீஸே வச்சுக்கலாம். 1 piece of 1/4 வச்சுக்கலாம். இன்னொன்னு 1/4 இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் இல்லையா. இதுக்கு 1/4 வேணும்னா 3 பீசஸ் வச்சுக்கணும். இங்கே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. 1/12
1/4 1/2 இதெல்லாம் வச்சு 1 மேக் பண்ணுங்க. நம்ம முன்னாடியே என்ன படிச்சோம்? 2 ஹாஃப் சேர்ந்தா 1 இல்ல ஒரு ஹாஃப் பிளஸ் 2 1/4. ஏன்னா 2 1/4ன்றதும் அகைன் 1/2 தான். தட் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 2 ரிலேஷன்ஷிப்பும் ஃபர்ஸ்டே படிச்சுக்கிட்டோம். அப்போ நம்ம இந்த 1/4ல ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். 1/2ல ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்ன தேவைப்படுது? இன்னொரு ஒரு 1/4 தான் தேவைப்படுது. அப்ப இவனை எப்படி 1/4ஆ மாத்த முடியும்னு பார்த்தா, இது எதால 4ஆல டிவைட் ஆகும்? 3ஆல. அப்ப 3 கிராஸ் 12 அதாவது 3 கிராஸ் 3 பீஸ் ஆஃப் 1/12 எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இது கரெக்டா கிடைக்கும் இல்லையா? அதனால தான் 1 piece of 1/2, 1 piece of 1/4, 3 piece of 1/12 is equal to 1 whole. Make a whole using any 5 pieces of the same size and any 7 pieces. இப்போ ஒரு whole make பண்ணணும். அதுக்கு any 5 pieces or 7 pieces எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 pieces எடுத்தா என்ன அர்த்தம்? 1/5 5 தடவை போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு whole கிடைக்கும். இதுவே 7 பீஸ் எடுத்தா அப்போ 1/7 தான் இருக்கும். ஏன்னா 1/7 7 தடவை போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். Samir shaded 1/3 of each figure, then drew more lines to divide it into more equal parts. இப்போ 3 பாக்ஸ்ல 1 போட்டோம்னா 1/3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான். இது ஒண்ணுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. இதுவே இந்த பாக்ஸே இப்போ நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 1 வந்து நம்மளுக்கு 2ஆ மாறுது. அப்போ மேலே இன்ட்டு 2னா கீழேயும் இன்ட்டு 2 6ன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்க இதுவும் ஸ்ப்ளிட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம்னா ஒரு பாக்ஸ் வந்து 3 3ஆ ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ 2/6ன்னு சொல்லும் போது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். 2/6க்கு அப்புறமா 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3/9, 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4/12. ஆர் ஆல் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, அதான் 1/3 இஸ் ஈக்குவல் டு 2/6, 3/9, 4/12. வேற கேட்டாங்கன்னா நம்ம என்ன இன்ட்டு 5ஆல பண்ணோம்னா 1 5s are 5, 3 5s are 15. அந்த மாதிரி 1 6 are 6, 3 6 are 18, 7s are 8s are 12s are எது வேணா போட்டுக்கலாம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். These pictures show 2/5 of a whole. Find the fractions equivalent to 2/5. இப்போ 2/5 இருக்குன்னா இன்ட்டு 2 போட்டோம்னா 4/10, இன்ட்டு 3 போட்டோம்னா என்ன ஆகும்? 2 3s are 6, 5 3s are 15, 2 4s are 8, 5 4s are 20, 2 10s are 20, 5 10s are 50, 2 20s are 40, 5 20s are 100. These are the equivalent fraction concepts. Fill in the blanks with equivalent fractions. More than one possible answer கண்டிப்பா இருக்கும். நம்ம அதில் எது வேணா எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/7ன்னு சொன்னால் இன்ட்டு 2ஆல் பண்ணால் 2/14 அதுவும் இங்கே எழுதலாம். இன்ட்டு 3ஆல் பண்ணால் 3/21 அதுவும் இங்கே எழுதலாம். அதே மாதிரி 2/3க்கு வந்து இன்ட்டு 2ஆல் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். இதுவும் இன்ட்டு 2ஆல் பண்ணியிருக்கோம். இதுவும் இன்ட்டு 2ஆல் பண்ணியிருக்கோம். டிக் த ஃப்ராக்ஷன்ஸ் தட் ஆர் ஈக்குவலண்ட். இப்போ இதில் எதெல்லாம் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஷின் 2/3யும் 3/4ம் கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக வருமானு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 3யை இந்த 4ஆ மாற்ற முடியுமா? நம்மளால முடியாது. ஏன்னா 3 1s are 3, 3 2s are 6. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணவே முடியாதுன்னா திஸ் cannot be an equivalent fraction. 3/5 6/10 இதை கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியும். இன்ட்டு 2 மேலேயும் இன்ட்டு 2 போட்டால் கரெக்டாக வருது. ஸோ பி இஸ் அன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். 4/12 2/6 பார்த்தோம்னாலுமே 4/12 2/6. இப்போ டிவிஷனும் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். இல்லாட்டி இந்த சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்டு 2ன்னு சொல்லலாம். இல்ல 12/2ன்னு போட்டீங்கன்னா 6 வரும், 4/2ன்னு போட்டீங்கன்னா 2 வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். 6/9 1/3 பார்க்குறோம். 6/9 1/3. இப்போ இதை டிவைட் பண்ணி 3ஆல பண்ணா 3 வரும். ஆனா இதை டிவைட் பண்ணி 3ஆல பண்ணா இங்க 2 தான் வரணும். பட் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கேனாட் பி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஏன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனோட கான்செப்டே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி டிவைட் பண்ணணும். அதனால தான் B and C are equivalent, A and D are not equivalent ன்னு சொல்றாங்க. Fill in the blanks for
ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இங்க ஆல்ரெடி உங்களுக்கு டினாமினேட்டர் குடுத்துருக்காங்க. அப்ப 5 10ஆ மாறிடுச்சுனாலே இன்டு 2 தான். அப்ப மேலேயும் இன்டு 2 தான் போடணுன்றனால இங்க 4 தான் வரும். 4/10. இங்க 16ன்னு குடுத்துருக்காங்கனாலே 4 கிராஸ் 4 மட்டும் தான் 16. அப்ப 3 கிராஸ் 4 வந்து 12ஆ தான் இருக்கணும். அது மாரி 7 வந்து மேல குடுத்துருக்காங்க. இங்க நியூமரேட்டர் 4 வந்து 8 ஆயிடுச்சுன்னா இன்டு 2 தான். அப்ப கீழேயும் இன்டு 2 போட்டா 14 ஆயிடும். இங்க என்ன குடுத்துருக்காங்க 25. நியூமரேட்டர் 25 ஆகணும்னா இன்டு 5. அப்ப டினாமினேட்டர்ல இன்டு 5 பண்ணோம்னா 9 cross 5 is equal to 45. So what we learned today, to compare fractions, the whole must be the same. படிச்சோம் இல்லையா? ரெண்டு fractions-அ compare பண்ணணும்னா அதோட total வந்து first equal-ஆ இருக்கணும். அப்பதான் comparison part-க்கே போக முடியும். ரெண்டும் வேற வேற டோட்டல் இருக்கிற ஐட்டம்ஸை கம்பேர் பண்ண முடியாது. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஷோ த சேம் பார்ட் ஆஃப் அ ஹோல் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னா நம்ம என்ன படித்தோம்? இன்ட்டு நியூமரேட்டர் இன்ட்டு சம்திங் பண்ணால் அதே தான் டினாமினேட்டர் இன்ட்டு சம்திங்கும் போட்டு ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா தே ஆர் கால்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். Multiply the numerator and denominator by the same number to find equivalence. ஸோ பார்ட் 2ல வந்து கம்பேரிங் ஃப்ராக்ஷன்ஸ் எது பிக்கர் எது ஸ்மாலர் அந்த கம்பேரிசன்ஸ் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பெல். அதில் ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.